குக் வித் கோமாளி. சாட்டர்டே குக்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கோமாளியை சூஸ் பண்ணுறதுக்கான பலூன் டாஸ்க் கூட ஆரம்பிச்சது. இதில் இர்பான் பலூன் பிடிக்கும் போது தான் பயங்கர காமெடியாக இருந்தது. ஏன்னா அந்த பலூன் கூண்டே ஆடிடுச்சு. அதுக்கப்புறமா அந்த கண்ட்ரி டிலைட்டை வச்சு டிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. அதில் பார்க்கணுமே அந்த கண்ட்ரி டிலைட் பாலை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கிறதுலேருந்து அந்த பாலை கட் பண்ணுறதை க்ளோஸ்அப்பில் காட்டுறாங்க, அந்த பாலை ஊற்றுறதை காட்டுறாங்க, அந்த பால் குதிச்சு வரதை காட்டுறாங்க. ஷோ ஃபுல்லாகவே கண்ட்ரி டிலைட் தான். இது எல்லாத்துக்கும் ஒரு படி மேலே போயிட்டு அந்த குக் வித் கோமாளி ஸ்க்ரீன் எப்படி ஆயிடுச்சுன்னா சுற்றி கண்ட்ரி டிலைட் பெயிண்ட் அடிச்சுட்டு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பபுள் கம் ஓட்டம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த ஸ்க்ரீனை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டாங்க. இந்த கண்ட்ரி டிலைட் எவ்வளோ காசு கொடுத்தானே தெரியல. இந்த குக்கிங் கடையிலே சில ஃபன் மூமெண்ட்லாம் நடந்தது. ஜோயா வந்து ஏதோ ஒரு டிஷ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கிறாங்க. அவங்க அதை எடுத்து ஒளிச்சு வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. ஜோயா அதை தேடுன்ற பேரில் கூடிய கட்டி வடிவில் கேட்ட போட்டு வந்த சரத்தோட கொடியை தூக்கி பார்த்துட்டாங்க. இந்த சாட்டர்டே குக்கிங்கில் வின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா அக்ஷய் கமல்.